திண்டிவனம் அருகே அம்மச்சார் அம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அடிகளார் செந்தில்குமார் பங்கேற்பு. திண்டிவனம் அடுத்த மேல் பேரடிக்குப்பம் கிராமத்தில் எழுந்தரில் உள்ள ஸ்ரீ அம்மச்சார் அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. அம்மச்சார் அம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்க துணைத் தலைவர் செந்தில்குமார் கலந்து கொண்டு கோவில் கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேக விழாவை நடத்தி வைத்தார். பின்னர் மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு புனித நீர் தெளித்து பிரசாதம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள், ஆலய நிர்வாகிகள் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த பொதுமக்கள், ஆதிபராசக்தி பக்தர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ओम शक्तिये आदिपराशक्तिये ओम शक्तिये मरुरसिये ओम शक्तिये ओम विनायका ओम शक्तिये ओम कामाक्षिये ओम शक्तिये விடுதலை சிறுத்தை கட்சி கடலூர் மைய மாவட்டம் சார்பில் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 144வது பிறந்தநாள் விழாவை மைய மாவட்ட செயலாளர் PR நீதிவள்ளல் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். கடலூர் மைய மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 144வது பிறந்த நாளை முன்னிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடலூர் மைய மாவட்ட செயலாளர் PR நீதிவள்ளல் தலைமையில் விருத்தாச்சலம் நீதிமன்றம் அருகே உள்ள தந்தை பெரியார் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் மண்டல துணை செயலாளர் 5000, விருத்தாச்சலம் நகர செயலாளர் முருகன், நகர பொருளாளர் மேட்டுக்காலனி முருகன், ஒன்றிய செயலாளர் திருஞானம் ஜோதி, ஊடக மைய மாநில துணை செயலாளர் ராகுல், நகர துணை செயலாளர் வயலூர் இளங்கோவன், ஒன்றிய பொருளாளர் எழில்வான், சிறப்பு ஒன்றிய துணை செயலாளர் கவியரசு தென்றல், மாத்தூர் சரவணன், மாவட்ட அமைப்பாளர் சடையன் பேரன், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக அறிவர் அம்பேத்கர், தொழிலாளர் விடுதலை முன்னணி பொதுச் செயலாளர் ஓட்டுநர் பாலு என்கிற பாலசுப்பிரமணியன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை ஒன்றிய செயலாளர் விஜயகுமார், மேட்டுக்காலனி வீரமணி, கஸ்பா பிரசாந்த், சந்தோஷ், மாவட்ட துணை அமைப்பாளர் துரைமுருகன், ஐயம் பெரும்பால், கோமங்கலம் முகாம் செயலாளர் ஜூட் மணி, பரவலூர் பாபு, ஐயாதுரை, தன்ராஜ், வினோத் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். சமூக நீதியை வென்றெடுக்க விடுதலை சிறுத்தைகள் உறுதியேற்போம். அணிதிரள்வோம். அக்டோபர் 2 அது ஒழிப்பு மாநாட்டிற்கு விழுப்புரம் மாவட்டம் கிளியனூர் அடுத்த தைலாபுரம் தோட்டத்தில் தந்தை பெரியாரின் 144வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். விழுப்புரம் மாவட்டம் கிளியனூர் அடுத்த தைலாபுரம் தோட்டத்தில் தந்தை பெரியாரின் 144வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் மற்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் பாமக கௌரவ தலைவர் GK மணி, வன்னியர் சங்க மாநில தலைவர் அருள்மொழி, மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமார், விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஜெயராஜ் உள்ளிட்ட பாமக மாநில மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். மேலும் இதனைத் தொடர்ந்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களிடம் கூறியது, தந்தை பெரியாரின் 144வது பிறந்த நாளையொட்டி அவரின் உருவ சிலைக்கு ராமதாஸ் மரியாதை செலுத்தி அவரின் கனவை நனவாக்க உறுதியேற்றுள்ளோம். அவரின் கொள்கையை முழுமையாக ஏற்ற கட்சி பாமக. அவரின் வழியில் வந்த கட்சிகளை, கொள்கைகளை பேசிக் கொண்டுள்ளனர்.
பெரியார் சமூக நீதிக்கான இந்திய அளவிலான அடையாள சின்னம் சமூக நீதிக்கான அநீதிகளை ஆளும் திமுக அரசு செய்து வருகிறது. தமிழகத்தில் சாதியை வைத்தே அடுக்குமுறைகள் ஏற்பட்டது. இதை தெரிந்து கொள்ள கூட முதல்வருக்கு ஆர்வமில்லை. சாதிவாரி கணக்கெடுப்பிற்கு 45 ஆண்டுகளாக பாமக போராடி வருகிறது. பீகாரில் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுள்ளது. இக்கணக்கெடுப்பு நடத்த ஊராட்சி மன்ற தலைவருக்கு கூட அதிகாரம் உள்ளது. 69% இடஒதுக்கீடு தொடர்பான வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் உள்ளது. இது தொடர்பாக கணக்கு கேட்டால் அரசிடம் தரவுகள் இல்லை. 1987ஆம் ஆண்டு இடஒதுக்கீடு போராட்டத்திற்கு பின் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டை பெற்றோம். 114 சமூகம் 6.7 விழுக்காடு, வன்னியர் சமூகம் 14.1 விழுக்காடு ஆகும். இது தொடர்பாக அண்மையில் அரசு வெளியிட்டது பொய் கணக்குதான். கலைஞர் இருந்திருந்தால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து இருப்பார். தியாகிகள் தினமான இன்று நாங்கள் மீண்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள் என்று முதல்வருக்கு கோரிக்கை வைக்கிறோம். அரசில் உள்ள 53 துறைகளில் ஒரு செயலாளர் கூட வன்னியர் கிடையாது. எதிலும் பிரதிநிதித்துவம் இல்லை. 23 வன்னியர்கள், 21 பட்டியல் இன சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும் சமூகத்திலும் தலா 3 அமைச்சர்கள் உள்ளனர். மற்ற சமூக சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒவ்வொரு சமூகத்திலும் எத்தனை அமைச்சர்கள் உள்ளனர் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அடையாள அரசியல் செய்ய வேண்டும். இன்று பெரியார் பிறந்தநாளில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என முதல்வர் அறிவிக்க இவ்வாறு கூறினார். 21 பேரை காவல்துறையினர் சுட்டுக் கொண்டார்கள். 21 உயிர்களை நாங்கள் இழந்தோம். அந்த ஒரு நாளிலே அந்த போராட்டத்தில் தொடர்ச்சியாக 34 உயிர்களை நாங்கள் இழந்தோம். உயிர்களை இழந்து பல போராட்டங்கள் நடத்திய பிறகுதான் இன்று MBC என்று தமிழ்நாட்டில் எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் கொண்டு வந்தார். அது கையெழுத்து போட்டது கலைஞர் தான், ஆனால் அது போராடி பெற்றது மருத்துவர் ஐயா. இன்று அந்த MBC 20 விழுக்காட்டிலே 115 சமுதாயங்கள் பயன்பெறுகிறார்கள். 115 சமுதாயங்களில் இந்த 115 சமுதாயம் தமிழ்நாட்டின் மக்கள் தொகையிலே 20.8 விழுக்காடு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இருக்கிறார்கள். 20.8% ஆஃப் தி தமிழ்நாடு பாப்புலேஷன் இந்த 20%ல இருக்கிற 115 சமுதாயங்கள். அந்த 115 சமுதாயங்களில் 114 சமுதாயங்கள் தமிழ்நாட்டு மக்கள் தொகையில் 6.7 விழுக்காடு எடுக்கலாம். ஏன் பஞ்சாயத்து தலைவர்களிடம் அதிகாரம் இருக்கிறது. ஆனால் நம் முதலமைச்சர் தொடர்ந்து போய் சொல்லி எங்களுக்கு அதிகாரம் இல்லை, மோடி அவர்கள் தான் எடுக்க வேண்டும் என்றெல்லாம் திசை திருப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அது என்ன காரணம் என்று அவர் தான் சொல்லுவார். 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு தமிழ்நாட்டில் இன்று ஆபத்து வந்திருக்கிறது என்று தொடர்ந்து ஒரு ஐயாவும் நாங்களும் சொல்லி வருகின்றோம். இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறது. இந்த வழக்கு எப்போதுனா வரலாம், உச்சநீதிமன்றத்தில் வரலாம். அது அப்படி வந்ததுன்னா உறுதியாக நான் சொல்கிறேன், தமிழ்நாடு அரசை கணக்கு கேட்பாங்க. கணக்கு இருக்கா? தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், பழங்குடி மக்கள், சிறுபான்மை மக்கள்லாம் இருக்கிறாங்களான்னு ஒரு கணக்கு கேட்பாங்க. நீங்கள் எந்த கணக்கு வச்சு நீங்கள் அதை உறுதிப்படுத்துவீங்க? அதனால் இதற்கு ஆபத்து வந்திருக்கிறதுன்னு தொடர்ந்து சொல்லியும் முதலமைச்சருக்கு அவருக்கு எந்த ஒரு அக்கறையும் கிடையாது. மீட்டுக் கொண்டிருக்கின்றார் எங்களுடைய மருத்துவர் ஐயா. தந்தை பெரியார் அவர்கள் சமூக நீதிக்காக ஒரு அடையாள சின்னம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய அளவில். ஆனால் அவர் பெயரை பயன்படுத்தி இன்று சமூக அநீதிகளை தொடர்ந்து ஆளும் கட்சி செய்து வருகிறார். கோவில்பட்டியில் கடந்த 13ஆம் தேதி உடற்கல்வி ஆசிரியர் தாக்கியதால் காயமடைந்த மாணவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட கல்வி அலுவலகத்திலும் மனு வழங்கினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பசுவந்தனை சாலையில் உள்ள நாடார் மேல்நிலைப்பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் முத்துக்குமார் அப்பள்ளியில் விடுதியில் தங்கி 9ஆம் வகுப்பு படிக்கும் பார்த்திஸ் என்ற மாணவனை கண்மூடித்தனமாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மாணவன் 3 தினங்களாக கோவில்பட்டி தலைமை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் ஆசிரியர் முத்துக்குமாரும் தனியார் மருத்துவமனையில் தனக்கு உடல்நிலை சரியில்லை என அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் நடந்து 3 தினங்கள் ஆகியும் ஆசிரியர் முத்துக்குமார் மீது
தற்போது வரை வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. அவரை விசாரணை கூட செய்யவில்லை எனவும், மேலும் பார்த்தீஸின் பெற்றோரான சண்முகநாதன் மற்றும் மேரி ஆகியோருக்கு அப்பள்ளியில் பணிபுரியும் ஒரு சில ஆசிரியர்கள் தொலைபேசி மூலம் மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்து மாணவனை வீட்டிற்கு அழைத்து செல்ல வேண்டும், இல்லையில் உங்களது மகனின் படிப்பை கெடுத்து விடுவோம் என மிரட்டல் விடுத்து வருவதாகவும், இதுகுறித்து கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலையத்தில் புகார் வழங்கியும் இதுவரை சம்பவம் குறித்து எந்த ஒரு விசாரணையும் செய்யப்படவில்லை எனவும், மேலும் ஆசிரியர் முத்துக்குமார் தனியார் மருத்துவமனையில் ஏசி அறையில் படுத்துக்கொண்டு சமூக வலைதளங்களில் மாணவனை பற்றி தரக்குறைவாக பேசி வருவதை தடுத்து ஆசிரியர் முத்துக்குமார் மற்றும் மிரட்டல் விடுத்த ஆசிரியர்களை கண்டுபிடித்து அவர்கள் மீதும் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல்துறை கண்காணிப்பாளர் வெங்கடேசனை நேரில் சந்தித்து மனு வழங்கினர். தொடர்ந்து மாவட்ட கல்வி அலுவலர் அலுவலகத்திற்கு சென்று ஆசிரியர் மீது துறை ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், பள்ளிக்கு சென்று சம்பவத்தை நேரில் கண்ட மாணவர்களை விசாரணை மேற்கொண்டு அவரை உடனடியாக பணி நீக்கம் செய்ய வேண்டும், மேலும் பெற்றோர்களை மிரட்டிய ஆசிரியர்கள் யார் யார் என விசாரணை மேற்கொண்டு அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியுள்ளனர். வாங்கிக்கிறேன் பாய். சரி வாங்க. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் 14வது வார்டு திமுக கிளைக்கழகம் சார்பில் தந்தை பெரியாரின் 144வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் 14வது வார்டு திமுக கிளைக்கழகம் சார்பில் கிளை செயலாளர் ராஜேந்திரன் ஏற்பாட்டில் செஞ்சி ரோடு அங்காளம்மன் கோவில் எதிரே தந்தை பெரியாரின் 144ஆம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட அவரது திருவுருவ படத்திற்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாசிலாமணி மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். இதில் முன்னாள் மாவட்ட துணை செயலாளர் வழக்கறிஞர் அசோகன், திமுக நிர்வாகிகள் சீனி, ராஜ், சின்னா ராஜேந்திரன், முருகன், ராஜேஷ், திராவிட கழக கட்சியினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நம்மையெல்லாம் மனிதனாக மாற்றிய தந்தை பெரியார் அவர்களுடைய இந்த பிறந்த நாளில் அவருக்கு புகழ் சேர்க்கிற வகையில் மலர் அஞ்சலி செலுத்தி வீர வணக்கம் செலுத்துகிற இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் உறுத்தாக்க கடமைப்பட்டு வரும் தலைகூடு நடுங்கக்கூடும் உள்ளத்தில் உணர்த்துவதின் நலுக்கமில்லை, உன்னோக தாடி ஆளும் வற்றாத சிந்தனைப்போர் ஆட்டமில்லை, அவர்தான் தந்தை. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெற்ற திங்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெற்ற திங்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாற்றுத்திறனாளி நலத்துறை மூலமாக தசை சிதைவு நோயினால் பாதிக்கப்பட்ட 9ஆம் வகுப்பு பயிலும் மாணவன் வசந்த் எதிர்காலத்தில் நல்ல முறையில் படித்து பெரிய மனிதராக உருவெடுக்க வேண்டும், அவருக்கு ஊனம் என்பது ஒரு குறையாக தெரியக்கூடாது என்ற எண்ணத்தில் மாவட்ட ஆட்சியர் பரிந்துரையின் பெயரில் வழங்கப்பட்ட தெற்கு தெரு கனகூர் பகுதியை சேர்ந்த வசந்துக்கு தற்போது இருசக்கர வாகனமாக இயங்கக்கூடிய பேட்டரியால் இயங்கும் சக்கர நாற்காலியை 1,05,000 ரூபாய் மதிப்பீட்டில் மாவட்ட ஆட்சித்தலைவரால் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மாவட்ட மாற்றுத்திறனாளி நல அலுவலர் சுப்பிரமணி, மாவட்ட வருவாய் அலுவலர் சத்யநாராயணன் ஆகியோர் உடனிருந்தனர். சங்கராபுரம் அடுத்த ரங்கப்பனூர் கிராமத்தில் 7 ஆலயங்களில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அடுத்த ரங்கப்பனூர் கிராமத்தில் மிக பிரம்மாண்டமாக ஒரே இடத்தில் 7 ஆலயம் ஸ்ரீ புடவைக்காரி அம்மன், ஸ்ரீ சக்தி விநாயகர், ஸ்ரீ முருகன், ஸ்ரீ வைஷ்ணவி பிரம்மா, ஸ்ரீ துர்கை, ஸ்ரீ தோரசக்தி, ஸ்ரீ நாகத்தம்மாள் சுவாமிகளுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது.
இந்த கும்பாபிஷேகத்தில் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் கலந்து கொண்டார். மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்ட துணை கோட்டாட்சியர் மற்றும் வானாபுரம் வட்டாட்சியர், சங்கராபுரம் வட்டாட்சியர் மற்றும் சங்கராபுரம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் வழக்கறிஞர் அசோக்குமார், ஒன்றிய துணை பெருந்தலைவர் அஞ்சலை கோவிந்தராஜ், மாவட்ட கவுன்சிலர் அஸ்வினி செந்தில்குமார், ஊராட்சி மன்ற தலைவர் அர்ச்சனா காமராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் அனைவரையும் வரவேற்பு கொடுத்த ஸ்ரீ புடவைக்காரி அம்மன் வகையரா, தைப்பூசண உபயதாரர்கள் ரங்கநாதன், தொழிலதிபர் சேகர், ஏழுமலை, முனுசாமி, முருகன், ஆறுமுகம், கபிலன், கண்ணன், சூர்யா, வேலு, நிதிஷ்குமார், சுரேஷ், அஜித்குமார், நாகுல், ஜீவா மற்றும் மாவட்ட நிர்வாகிகள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், ஒன்றிய கவுன்சிலர்கள், ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், நண்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். இந்த ஏற்பாட்டினை கோவில் அறங்காவலர் குழு மற்றும் ஊர் பொதுமக்கள், பெரியோர்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். பழனியில் லயன்ஸ் கிளப் சார்பில் பதவியேற்பு விழா நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் லயன்ஸ் கிளப் சார்பில் 60ஆம் ஆண்டு பதவியேற்பு விழாவில் லயன்ஸ் கிளப் அசோக்குமார் தலைமையில் நடைபெற்றது. மேலும் இந்த நிகழ்வில் லயன்ஸ் விமல்குமார், லயன்ஸ் சுப்புராஜ், மாவட்ட தலைவர் மாசிலாமணி காளியப்பன், மகேஷ், பள்ளி தாளாளர் கார்த்திக் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக அங்கு பாபு மற்றும் புதிய உறுப்பினர்கள் பலரும் லயன்ஸ் குரூப்பில் உறுப்பினராக சேர்ந்து உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். முன்னதாக இந்த வருடத்திற்கான செயலாளராக லயன்ஸ் பாரதி கண்ணன் பொறுப்பேற்றுக் கொண்டார். தொடர்ந்து பழனி நகராட்சி ஆதரவற்றோர் முதியோர் இல்லத்திற்கு அரிசி மற்றும் மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டது. மேலும் 5 மாணவிகளுக்கு தலா 2000 ரூபாய் வீதம் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது. தொடர்ந்து 20க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. உளுந்தூர்பேட்டை அருகே கணையார் கிராமத்தில் ஐயனார் சடையப்பர் சுவாமி ஆலயத்தில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் கணையார் கிராமத்தில் எழுந்தருளில் உள்ள ஸ்ரீ பூரணி புஷ்கலா சமேத ஐயனார் சுவாமி ஆலய ஸ்ரீ கருப்பசுவாமி மற்றும் பெரியநாயகி சமேத சடையப்பர் சுவாமி நூதன ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் யாகசாலையில் புனித கலசங்கள் வைத்து ஆச்சாரியர்கள் மந்திரங்கள் முழங்க கலசங்களை தலையில் சுமந்து கொண்டு ராஜகோபுரத்தின் கலசத்தில் உள்ள புனித நீரை ஊற்றினர். அந்த புனித நீர் பொதுமக்கள் மீது தெளிக்கப்பட்டது. கும்பாபிஷேகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணன் மற்றும் சாரதா ஆசிரம நிர்வாகி யத்தீஸ்வரி ஆத்ம விசாகப்பிரிய அம்பா மற்றும் திமுக ஒன்றிய அவைத்தலைவர் கணையார் விஜயன், கணையார் ஊராட்சி மன்ற தலைவர் சிவானந்தம், அரசு வழக்கறிஞர் இளமுருகன், ரோட்டரி சங்க முன்னாள் தலைவர் ரமேஷ் பாபு, ஊர் முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள், பக்தர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த ஏற்பாட்டினை கோவில் அறங்காவலர் குழு மற்றும் ஊர் பொதுமக்கள், பெரியோர்கள், இளைஞர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயத்தில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையான முறையில் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் வட்டம் ராயசமுத்திரம் வடபொன்பரப்பி அருள்மிகு ஸ்ரீ பொன்முத்து மாரியம்மன் மற்றும் பரிவார மூர்த்திகள் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. முதல் யாகசாலை, 2ஆம் யாகசாலை, 3ஆம் யாகசாலை என்று தொடங்கி யாகசாலையிலிருந்து வான வேடிக்கை மேளதாளங்கள் முழங்க யாகசாலையில் இருந்து கலச புறப்பாடுடன் சென்று ராஜகோபுரம் மற்றும் மூலவர் மேலும் உற்சவ மூர்த்திகளுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. இந்த கும்பாபிஷேகத்தில் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி நடராஜன் மற்றும் லலிதா ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் கும்பாபிஷேகத்தில் ராயசமுத்திரம், வடபொன்பரப்பி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கிராம பொதுமக்கள், பக்த கோடிகள் 1000க்கும் மேற்பட்டோர் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதில் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. மேலும் இன்று முதல் 48 நாட்கள் மண்டல பூஜை நடைபெற உள்ளது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மன் அருளை பெற்று சென்றனர்.
இந்த ஏற்பாட்டினை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் செய்திருந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி ரயிலடி சாலையில் தந்தை பெரியாரின் 144வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி ரயிலடி சாலையில் தந்தை பெரியாரின் 144வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அவரது சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக ஊர்வலமாக வலம் வந்து பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். தொடர்ந்து இந்த நிகழ்வின் தலைமையாக திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் திருவளவன், மண்டல செயலாளர் ஜலால் முகமது, மாவட்ட பொருளாளர் திருமாறன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் பொதினி வளவன், மாவட்ட துணை செயலாளர் பாவேந்தன் ஆகியோர் தலைமையில் விழா நிகழ்ச்சி நடைபெற்றன. மேலும் இந்த நிகழ்வில் குமாரசாமி, ஜெயசீலன், தமிழண்ணன், காளிமுத்து, சரஸ்வதி, வாஞ்சிநாதன், சிடிசி மணி, அர்ஜுனன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு தந்தை பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். தொடர்ந்து பெரியாரின் புகழ்பாடும் விதமாக பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறு ஊர்வலமாக வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக மரியாதை செய்தனர். இதனைத் தொடர்ந்து திராவிடர் கழகம், திராவிடர் விடுதலை கழகம், பெரியார் திராவிடர் கழகம், திமுக, அதிமுக மற்றும் தமிழ் புலிகள் கட்சி, இந்திய தேசிய காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய குடியரசுக் கட்சி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து பிறந்தநாள் விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர். மேற்கு